அவெஞ்சர்ஸ் என் கேம் மூவியை ஆல்ரெடி நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ டூம்ஸ்டேக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக போகிற என் கேம் என்கோர் மூவியை பார்த்தே ஆகணுமா அப்படின்ற டவுட் ஒரு சில பேருக்கு வந்திருக்கலாம். அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக பார்த்தே தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அவெஞ்சர்ஸ் என் கேம் மூவியில் போஸ்ட் கிரெடிட் சீன் கிடையாது. டேரக்டாக டூம்ஸ்டேக்குன்னு சொல்லி எந்தவித கனெக்ஷனும் இருக்காது. பட் இப்போ ரிலீஸ் ஆக போகிற அவெஞ்சர்ஸ் என் கேம் என்கோர் மூவியில் அடிஷ்னலாக 4 நிமிஷத்துக்கு ஃபுட்டேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த படத்தில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கலாம். ஆர் மிட் போர்ஷன்ஸில் இந்த 4 நிமிஷம் பிளேஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன மாதிரியான சீக்வன்ஸ் எந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட கனெக்ட் பண்ண போறாங்க அப்படின்றது படம் பார்த்தா மட்டும் தான் தெரியும். அண்ட் லேட்டஸ்டா இந்த படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் புதுசா நிறைய போஸ்டர்ஸும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஒன்னே ஒன்று தவிர அது தமிழ் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் புரியும். எஸ், இந்த படத்துலையும் நம்ம விஜய் சேதுபதியோட வாய்ஸ்ல தான் அயன்மேன் கேரக்டர் பார்க்க போறோம். தெரியும், கடுப்பாகும். இதனாலே நிறைய பேர் படம் பார்க்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரியுமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோனி ப்ரீவியஸாக ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக் பண்ண மாதிரி மார்வல் மேபி பண்ணலாம், சான்ஸ் கம்மி தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். விஜய் சேதுபதி வாய்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அவெஞ்சர்ஸ் என் கேம் என்கோர் மூவிக்கு போவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க காமிக்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சொல்லட்டுமா?